ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாலை போட்டாச்சு. நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அதாவது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து மாலை போட்டிருந்தாங்க. பொண்ணும் அப்பாவும் மட்டும் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் 4 பேருமே வந்து மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணியாச்சு. ஸோ பெசன்ட் நகர் வந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள் அன்றைக்கி. அதாவது சாட்டர்டே தான் நாங்கள் போயிருந்தோம் ஆக்சுவலாக. அதனால் சாட்டர்டே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே தான் போயிருந்தோம். செம்ம க்ரௌடாக இருந்தது. அண்டு வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் இருக்குது. சர்ச்லேருந்து அந்த கார்னர் வரைக்குமே இருக்குது. அந்த ஏலியட்ஸ் பீச் ஃபுல்லாகவே வந்து வண்டிகள் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ மாலை வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நியர்பை ஷாப்லேயே வந்து வாங்கிட்டோம். அந்த கடையிலே வந்துட்டு இந்த துண்டு, அப்புறம் ஷர்ட்டு, வேஷ்டி எல்லாமே வந்து விற்றுட்ருக்காங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் ஆல்ரெடி எங்கள்கிட்ட காவி ட்ரெஸ்லாம் இருக்கனால அதெல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ மாலை மட்டும் ஆளுக்கு 2 மாலை வந்து வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து இது வாங்குறதுக்காக போயிருந்தார், கேண்டில் வாங்குறதுக்காக. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து இது பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே ஆனால் இந்த சின்ன கொடி வந்து ஏற்றுவாங்க போல இருக்குது. அது அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் கிட்ட. ஸோ லைனில் வந்து நின்றுட்டுருந்தோம். உள்ளே போகிறதுக்கே வந்து லைன் நிற்கிது பாருங்கள். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், காணிக்கை வந்து போடுறதுக்கு கூட வந்துட்டு கியூஆர் கோட்லாம் வந்து செட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு இருந்தது. ஸோ ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா தேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே வேறு நாங்கள் போனதுன்றனால நல்ல க்ரௌடாகவே இருந்தனால அந்த சாட்டர்டே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பையனுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால வேண்டிகிட்டு இருந்தேன், மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு. ஸோ அதுதான் வந்து அங்கே போட்டிருந்தேன். இந்த யூடியூபர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? ரொம்ப பாப்புலரான யூடியூபர், யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. நம்ம ஜெனி தான். ரொம்ப ஸ்வீட். ஆனால் நிஜமாவே அவங்க அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோ ஸ்டில் கொடுத்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேசினாங்க. நான் வந்து நம்ம சேனலை பற்றியும் சொன்னேன். ரொம்ப ஆல் தி பெஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்க ரொம்ப விரும்பி வந்து பார்ப்பாங்க அவங்கள. ஸோ அப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்துட்டு வெளியே வந்தால் செம்ம க்ரௌடு அங்கே. வெளியே மாஸ் முடிஞ்சு எதிர்க்க வந்து எல்லாருமே நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு முருகன் இட்லி கடைக்கு வந்துட்டு போயிட்டோம். சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசி எடுத்துச்சு. 8:00 கிட்ட ஆயிடுச்சுன்னு. அதனால் சரின்ட்டு நேராக வந்து முருகன் இட்லி ஷாப் போயிட்டு அங்கே பார்த்தா அங்கேயும் கியூ. பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கழிச்சு அப்படியே ஒரு பேராக அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. 4 பேர் சீட்டு அப்படின்ட்டு போனாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு. ஸோ ஆளுக்கு பொடி தோசை, அப்புறம் குழி பணியாரம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்னமும் ஜனம் நின்றுட்டுருக்கு. நல்ல வேளை நாங்கள் முன்னாடி போனது. ஹஸ்பண்ட் அதான் சொன்னார், பரவாயில்ல 8:00 நம்ம போய் இடம் பிடிச்சதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முருகன் இட்லி கடையில் டிஃபன் சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. அந்த குழி பணியாரம் தான் கொஞ்சம் புளிச்சிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. பட் தோசை வந்து சூப்பர் அல்டிமேட்டு. ஆனால் ஒரு தோசைக்கு மேலே எங்களால் சாப்பிடவே முடியல. அவ்வளோதான் போதும் அப்படின்ட்டு எழுந்து வந்துட்டோம். ஜிகர்தண்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வெளியே போடுவாங்களே விசநகரில், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் இது சாப்பிட்டோன்னே தோசையை கம்மியாக சாப்பிட்டோம். சரி வெளியே வந்து இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். பட் அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. மதுரை மதுரை தான் இல்லை ஜிகர்தண்டாக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.